நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, ஒரு மாலை 5 மணி அளவில் இருக்கும், 5:30 5 மணி அளவில் இருக்கும். ஒரு டிஆர்பி பற்றி ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருந்தது. அந்த டிஆர்பி வெளியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜி டிஆர்பி எக்ஸாம் ஃபைனல் ஆன்சர் கீ வெளியீடு அப்படின்ற மாதிரி தம்ப்நெயில் வந்து வச்சுருக்கிறாங்க. ஏன் இப்படி வைக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. நான் உடனே வந்து அவங்க டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தேடி பார்க்குறேன். ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஃபைனல் ஆன்சர் கீ விட்டுருக்காங்கன்னா எல்லாம் பழைசாக தான் இருக்கிறது. ஆனால் இவர் மட்டும் வந்து தம்ப்நெயிலில் வந்து என்ன வச்சுருக்காரு, ஃபைனல் ஆன்சர் கீ வெளியீடு. அதான் நான் உங்களை கேட்குறேன், ஃபைனல் ஆன்சர் கீ என் கண்ணுக்கு படலை, உங்களுக்கு ஏதாவது உங்கள் கண்ணில் பட்டிருக்கான்னு சொல்லுங்கள் தயவுசெய்து, சரிங்களா? ஏன்னா இதே மாதிரி தான் ஒரு செய்தியும் வந்து புரளி வந்து கிளப்பிட்டு வராங்க, வீண் புரளி செய்திகள் இதெல்லாம். அதால் சோஷியல் மீடியாவில் வர விஷயத்தை எதுவுமே நம்பாதீங்க நண்பர்களே. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். எனவே நண்பர்களே, நீங்கள் தயவுசெய்து இதை உதாசனப்படுத்தாதீங்க. நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், போயிட்டு தேடி பார்க்குறேன் ஏதாவது ஃபைனல் ஆன்சருக்கு விட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, யார் யார் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு போய் பார்த்தா அந்த பழைய நியூஸே தான் இருக்கிறது. பழைசை தான் அந்த ப்ரெஸ் ரிலீஸு வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல நண்பர்களே. இது வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடப்படவில்லை, சரிங்களா? டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் இன்னும் அப்படியே இருக்கிறது. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் 26 வரைக்கும் ஐ திங்க், எனக்கு ஆமாம் 26 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அது வந்து அப்பீல் பண்ணலாம், ஓகேங்களா? அதிலே ட்ராக்கர்லாம் கொடுத்துருப்பாங்க, என்ன கொஷின் நம்பரு, அதுக்கான ஆதாரங்கள் என்ன. இது வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரத்தை வச்சா தான் அது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து எவிடன்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்டில் வந்து போடுங்க. நாங்கள் எந்த சப்ஜெக்ட்டு, என்ன எவிடன்ஸு, என்ன கொஷின் தவறுன்னு போடுங்க. நான் அதுக்கான ஆதாரங்கள் வந்து நாங்கள் ஒரு டீமாக இருக்கிறோம், நிச்சயம் வந்து அதை எடுத்து நான் கொடுப்பேன். முக்கியமாக இங்கிலீஷுக்கெலாம் ரொம்ப கிடைக்கும். ஏன்னா எங்கள் நண்பரே ஒருத்தர் இங்கிலீஷில் வந்து 90 மார்க்ஸ் வந்து போட்டார், சரிங்களா? ஸோ அது இல்லாமல் ஒரு 5 கொஷின்ஸ் வந்து தவறாக இருக்குது, நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆதாரங்கள் தேவைப்படுதுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள், கமெண்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள், ஓகேங்களா? நிச்சயம் அங்கிட்டேருந்து ஆதாரம் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பிச்சி வைப்பேன். அதேமாரி இது மாதிரி வீண் புரளி செய்திகளை வந்து நம்பாதீங்க, சரிங்களா? அதேமாதிரி வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபைனலாக வந்து அவங்க அந்த ஆன்சருக்கு வெளியிடப்படும் போது தான் என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு அந்த எக்ஸ்பெக்டடாக ஒரு கட் ஆஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி நாமளும் கெஸ் பண்ண முடியும். இப்போ இது வரைக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள்லாம் போகிறதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்டடாக தான் போடுறோம், சரிங்களா? இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஃபைனல் ஆன்சருக்கு வெளியிடப்படும் போது அப்போது ஒரு அக்யூரேட்டான ஒரு டென்டேட்டிவ் நம்ம அந்த கட் ஆஃப் மார்க்ஸு, சரிங்களா, கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுப்போம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே ரிலாக்ஸாக இருங்க. அதேமாதிரி வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? இப்போதைக்கு வந்து அதே நினச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் அடுத்து குரூப் 2 மெயின்ஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா, நீங்கள் அதுக்கெலாம் வந்து படிக்க ஆரம்பிங்க, செலக்ட் ஆகிருப்பீங்க, அதுக்கெல்லாம் படிக்க ஆரம்பிங்க நண்பர்களே. இதுதான் சொல்ல வந்த விஷயம். அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.